ஜெமினி சர்க்கஸ் தான் வந்திருக்கோம். உள்ளே போய் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃபுல்லாக உங்களுக்கு நான் வீடியோ உள்ளே போய் எடுத்து நான் உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். இப்போ நம்ம சர்க்கஸுக்கு வந்தாச்சுங்க. இது YMCA கிரவுண்டு பெருங்குடியில் தான் இந்த ஜெமினி சர்க்கஸ் போட்டிருக்காங்கங்க. டெய்லி 2 ஷோ போடுறாங்க. 4:30க்கு ஒன்று, 7:30க்கு ஒன்று. ஹாலிடே சாட்டர்டே சண்டே வந்தோன்னா மதியானம் 1:30 மணிக்கும் ஒரு ஷோ நடக்குதுங்க. ஆம்பியன்ஸ் இப்படி தான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 2 சைடும் வந்து ரொபோட்டிக் அனிமல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. குழந்தைங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியும், அதாவது உள்ளே நுழைஞ்ச உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு 2 பக்கமே ரொபோட்டிக் அனிமல்ஸ் வந்து அதாவது மூவ் பண்ணுற மாதிரி ரொட்டேட் ஆகிற மாதிரி அனிமல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம நேராக இந்த மாதிரி தான் உள்ளே வரணும். இதுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா 150, 250, 350, 500ன்னு சொல்லிட்டு 4 வெரைட்டியில் டிக்கெட் வச்சுருக்காங்கங்க. அதாவது எதுக்காகனா 150னா பின்னாடி பார்க்கணும், 250னா கொஞ்சம் முன்னாடி, 350னா கொஞ்சம் முன்னாடி, 500 rupees கொடுத்து நீங்கள் டிக்கெட் வாங்கினா அப்படியே கிட்டக்க உட்காந்து நீங்கள் சர்க்கஸை பார்க்கலாங்க. நீங்கள் வந்து எந்த டிக்கெட் வாங்குறோன்றது முக்கியம் இல்லைங்க, எங்கே உட்காந்து பார்த்தாலுமே உங்களுக்கு இந்த சர்க்கஸை ரொம்ப அழகாக தெளிவாகவே பார்க்க முடியுங்க. அதனால் நம்ம வந்து 500 ரூபாய் டிக்கெட் எடுத்து தான் ஃப்ரண்ட்டில் தான் போய் உட்காரணுன்னு அவசியம் இல்லைங்க. நம்ம பின்னாடி இருந்தால் கூட ரொம்ப நல்லா கிளியராக தெரியுங்க சர்க்கஸு. முக்கியமாக நம்ம போகிறோன்னா நம்ம குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு போகணும். ஏன்னா வந்து சினிமா, பீச்சு, பார்க்கு இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமானது தான் இந்த சர்க்கஸு. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி சர்க்கஸ்லாம் நடக்கும். ஸோ உங்கள் கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னா இதெல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா ஒன்றுமே ஒவ்வொரு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் ஒரு மூமெண்ட்டில் வந்து 2 வளையம் வச்சு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 3 வளையம், 5 வளையம்னு சொல்லிட்டு இப்போ அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. நான் வாங்கின டிக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா 150 rupees கொடுத்து தான் டிக்கெட் வாங்கினேன். அது லாஸ்ட்டில் உட்காந்து தான் நான் இந்த வீடியோவெலாம் எடுத்திருக்கேங்க. 500 கொடுத்து நான் டிக்கெட் எடுத்திருந்தேன்னா இன்னும் வந்து ரொம்ப கிளியராக உங்களுக்கு வீடியோ காட்டியிருப்பேன். பட் நான் லாஸ்ட் டிக்கெட் தான் வாங்கினேன், 150 rupees தான். ஸோ அதனால் எனக்கு இந்த அளவு தான் கிளாரிட்டி, இவ்வளோ தான் வரும். பட் நம்ம நேரில் பார்க்கும்பொழுது நல்லாவே இருக்குங்க. இப்போ இந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்காங்களேன், இது வந்து ஒரு ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்குது பாருங்கள். இதில் தான் நான் சர்க்கஸ்லேயே வந்து இந்த ஒரு விஷயம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் அவர் சுற்றுறாரு, சுற்றும்போது அப்படியே நடக்கிறாரு, டான்ஸ் ஆடுறாரு, அந்த வாக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி ஆப்போசிட்டில் சைடில் சுற்றும்பொழுது இன்னும் பயமாக இருக்கும். அதுலேயே ஒரு அழகாக வாக் பண்ணிட்டு இருந்தார். இது வந்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணி எல்லாருமே இது வந்து, ஏன்னா அவங்க பண்ணும்போது நமக்கே பயமாக இருந்துச்சு, ஐயோ பையன் கீழே விழுந்துருவானோ அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு ஸ்லோவாக சுற்றுது, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சுற்றுது, அதுக்கப்புறம் அவர் வாக் பண்ணுறாரு, உள்ளே ரொம்ப ஸ்பீடாக வாக் பண்ணுவார். ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டங்க. இந்த மாதிரி சர்க்கஸ் எல்லாம் வந்து இவங்க கஷ்டப்பட்டு இந்த சர்க்கஸ் எல்லாம் பார்க்குறாங்க. நம்ம எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக மெனக்கெடல்லாம் ரொம்ப பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சர்க்கஸை வந்து நீங்கள் பாருங்கள். சாட்டர்டே சண்டேஸ் கூட வரலாம். ஏன்னா அதுவும் இல்லாமல் பசங்களுக்கெலாம் வந்து இப்போ வந்து ஹாலிடே லீவு, சம்மர் ஹாலிடேவை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்டுங்க இந்த சர்க்கஸு. அதே மாதிரி இந்த சர்க்கஸுக்கு நடுவுலேயே நமக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே அவங்களே கொண்டு வராங்க. ஸோ நம்ம அங்கேயே கூட ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிக்கலாம். கூல்ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், ஐஸ்கிரீமாக இருக்கட்டும், சிப்ஸு, அதுக்கப்புறம் சமோசா வந்துச்சு, வாட்டர் பாட்டில்னு சொல்லிட்டு எல்லாமே வந்தது. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக கொண்டு போயிடுங்க. ஏன்னா தண்ணி தாக எடுக்கும். ஒவ்வொரு ஷோவும் பார்த்தீங்கன்னா 2 hours இருக்குங்க. அதாவது 2 மணி நேரம் ஷோ, 4:30 to 6:30 வரைக்கும் ஒரு ஷோ நடக்குங்க. 2 hours நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதால ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் கொண்டு போங்க. அதே மாதிரி இன்னொரு டிப்ஸு நான் என்ன சொல்லுவேன்னா, குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக விசிறி எடுத்துகிட்டு போங்க. ஃபேன் இருக்குங்க, ஆனால் நீங்கள் குழந்தைங்கள கூப்பிட்டு போனீங்கன்னா ஒரு விசிறி எடுத்துகிட்டு போனீங்கன்னா குழந்தைங்க வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பாங்க. நீங்கள் விசிறிட்டே நீங்கள் வந்து இந்த சர்க்கஸை பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு எப்போ சர்க்கஸ் ஸ்டார்ட் ஆகுதோ நீங்கள் வந்து அதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியாவது போயிடுங்க. ஏன்னா அவங்க ரொம்ப ஷார்ப்பாக 4:30னா 4:30க்கு ஷார்ப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி 7:30க்கு ஒரு ஷோனா 7:30க்கு ஷார்ப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் 10 minutes பிஃபோராக ஏன் போகணும், அதாவது 10 minutes இல்லை 1/2 hour கூட நீங்கள் முன்னாடி போகலாம்.
போனீங்கன்னா உங்களுக்கு எந்த சேருன்னு பார்த்து நீங்கள் கொஞ்சம் முன்னாடி உட்காந்துக்கலாம். அது ஒரு ஃபெசிலிட்டி தான். ஏன்னா வந்து இங்கே வந்து கொம்பாக இங்கே வச்சுருப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு மறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு உங்களுக்கு எந்த சீட்டில் இருந்து பார்த்தா வந்து அந்த ஷோ நல்லா தெரியுதோ அந்த சீட்டில், அதாவது இப்போ 150க்குன்னு சொல்லி ஒரு டிக்கெட்டு ஒரு சீட்லாம் இருக்குதோ அதுலேயே உங்களுக்கு வந்து எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, அதாவது எதுவுமே மறைக்காமல் உங்களால் கிளியராக பார்க்க முடிகிற மாதிரி நீங்கள் சேரை சூஸ் பண்ணி நீங்கள் உட்காந்துக்கலாம். அதனால் கடைசி நேரத்தில் போனீங்கன்னா எல்லாரும் வந்து உட்காந்துருவாங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து சீட்டு வந்து நீங்கள் கொஞ்சம் இதுவாக உட்கார வேண்டியிருக்கும். கொஞ்சம் முன்னாடியே போயிடுங்க. முன்னாடியே போனீங்கன்னா ஒரு நல்ல சீட்டாக பார்த்து, அதே மாதிரி ஃபேன் எந்த பக்கம் இருக்கோ பார்த்து நீங்கள் அழகாக உட்காந்துக்கலாம். அது வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிற ஒரு டிப்ஸு தான். இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு கிளாப் பண்ணுங்கள். இவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம கிளாப் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. ஏன்னா கிளாப் பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். நம்ம கை தட்டுறது வந்து ஒரு கைக்கு நல்ல பயிற்சி, அது ஒரு யோகாசனம் தான். ஸோ நம்ம இந்த மாதிரி கை தட்டினோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ரொம்ப கொஞ்சம் இதுவாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு சந்தோஷப்படுவாங்க. ஸோ நீங்கள் அதுவும் பண்ணிகிட்டே இருங்க. அவங்க ஒவ்வொரு விஷயம் பண்ணும்பொழுதும் விஷயம் பண்ணும்போதும் நம்ம கை தட்டுறது ரொம்ப நல்ல விஷயம். நான் கை தட்டிக்கிட்டே தாங்க இருந்தேன். ஏன்னா அவங்க பண்ணுறது வந்து அவ்வளோ சூப்பருங்க. ஒரு சைக்கிள் தான் ஓட்டுறாங்கன்னா சைக்கிளை 2 கையை விட்டுட்டு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பொசிஷனை மாற்றி மாற்றி உட்கார்றாங்க. அந்த மாதிரி இப்போ நான் உங்களுக்கு காட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸில் நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் 11 மினிட்ஸ் தான் நான் உங்களுக்கு வந்து இங்கே வீடியோ எடுத்திருக்கேன். மற்றபடி நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா தான் இதை வந்து இன்னும் நல்லா ரசிக்க முடியும். முக்கியமாக குழந்தைங்கள கூட்டிகிட்டு போங்க. குழந்தைங்க ரொம்ப 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 விரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இவங்க பண்ணுறாங்க. இவங்க உடம்புல எலும்பு இருக்கான்னு தெரியல, அப்படியே ரப்பர் மாதிரி வளையிறாங்க. ஒவ்வொரு விஷயம் அவங்க பண்ணும்பொழுதும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதாவது மேலேருந்து தொங்குறதா இருக்கட்டும், 2 பேர் சேர்ந்து தொங்குறதா இருக்கட்டும், அந்த டான்ஸாக இருக்கட்டும், யோகாசனம் சொல்லிட்டு நீங்கள் ஒன்றும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். என் வீடியோ கொஞ்சம் சரியாக தெரியல, ஏன்னா நான் லாஸ்ட்டு சீட்டில் உட்காந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதால நான் என்ன தான் உள்ளே போயிட்டு இது பண்ணி எடுத்தாலுமே ஓரளவுக்கு தான் எனக்கு தெரியுது. முன்னாடி டிக்கெட் வாங்கி பார்த்துருந்தோன்னா உங்களுக்கு வந்து வீடியோவில் இன்னும் நல்லா கிளியராக தெரிஞ்சிருக்கும். பட் நான் நேரில் உட்காந்து நீங்கள் பார்க்குறதா இருந்தால் பின்னாடி சீட்டில் உட்காந்தாலே நல்லா கிளியராகவே தெரியும். இது வீடியோன்றதால ஓரளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி தெரியுதுங்க. ஸோ நீங்கள் நேரில் போனீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், 2 பேரும் ரப்பர் மாதிரி விளையாடுறாங்க. அதுவும் சுற்றும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ஸ்பீடாக சுற்றுறாங்க. ஸோ வந்து பார்க்குறதுக்கே உங்களுக்கு வந்து செம்ம சூப்பராக இருக்குங்க. அவங்க அப்படியே ரொட்டேட் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க வந்து எதையுமே ஒரு கஷ்டப்பட்டு பண்ணுற மாதிரி தெரியலங்க. ஆனால் அசால்ட்டாக பண்ணுறாங்க. ஒரு விஷயமும் ஒவ்வொருத்தருமே வந்து ரொம்ப அசால்ட்டாக பண்ணுறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்க பண்ணுற ஜிம்னாஸ்டிக்காக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், அந்த நெருப்பு வச்சு பண்ணுறதா இருக்கட்டும், அப்புறம் கேண்டில்ஸை வச்சு பண்ணுறதா இருக்கட்டும், லேடிஸாக இருக்கட்டும், ஜென்ஸாக இருக்கட்டும், லேடிஸ்க்கு ஈக்குவலாக ஜென்ஸுக்கு ஈக்குவலாக லேடிஸ் எல்லாமே இங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. இதை நீங்கள் நேரில் போய் பாருங்கள், நிச்சயமாக பார்க்கணும். அவங்க வந்து சர்க்கஸுன்றது வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் பார்க்குறது இல்லை. பட் சர்க்கஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு இந்த சர்க்கஸை காட்டுங்க. சின்ன வயசில் வருஷத்துக்கு ஒரு வாட்டி சர்க்கஸ் போடுவாங்க. எங்கள் வீட்டில் நான் வந்து சர்க்கஸை வந்து ரொம்ப விரும்பி பார்ப்போம், நானும் எங்கள் அக்காவும். ஏன்னா சர்க்கஸ் அவ்வளோ பிடிக்கும். எங்கள் வீட்டில் வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக சர்க்கஸ் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் வந்து நானும் என் பையனை கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக சர்க்கஸ் கூட்டிகிட்டு போயிட்டேன். என் பையனும் விரும்பி இதை பார்த்தான். எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க பண்ணுறாங்க அப்படின்றது அவங்களுக்கும் தெரியணும். ஸோ அவங்களுக்கும் நம்ம ஒரு இது கொடுக்கணும். இப்படிலாம் நம்ம வந்து பார்த்தா தான் அவங்களுக்கு வந்து ஒரு இதுவாக இருக்கும். ஏன்னா ஜெமினி சர்க்கஸ் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்களாம். பல வருடங்களாக இந்த இதுவை எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுன்னு போட்டிருந்தது. ரொம்ப வருஷமாக இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1951 இவங்க பண்ணிகிட்ருக்காங்களாம் இந்த ஜெமினி சர்க்கஸை. ஸோ நம்மளும் இதை பார்ப்போம். ஒன்றுமே அட்டகாசமாக இருக்கும். அதுவும் இருக்கிறதுலே இது பிடிச்சது இதுதான். இதெல்லாம் நம்ம சினிமாவில் பார்த்துருப்போம். ஸோ ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து போயிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணுறது, அப்படியே ஊஞ்சல் மாதிரி இது பண்ணுறது. பட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து ஸ்லோவாக பண்ணுறது ஒரு விதங்க, இதுலேயே அட் அ டைமில் ஸ்பீடாக பண்ணாங்கங்க. அது பார்க்கும்போது எங்கடா ஒன்றோட ஒன்று உரசிடுவாங்களோ, அப்படியே இடிச்சிப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. பாருங்கள், 4 பேர் அட் அ டைமில் போகிறாங்க பாருங்கள். பார்க்கும்போது ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. இப்போ ஸ்லோவாக பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுவாங்க. இப்படி தான் ஒரு விஷயமே கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிவிட்டு ஸ்லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்பீட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் இந்த
சர்க்கஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்க சர்க்கஸ்ஸு. நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், கண்டிப்பாக சர்க்கஸை பாருங்கள், உங்கள் குழந்தைங்களோட போய் பாருங்கள். ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க. நம்ம கொடுக்குற பணம் கண்டிப்பாக வர்த்துங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் போய் பாருங்கள். அவங்களுக்கு நம்மலாம் ஆதரவு கொடுத்தே ஆகணுங்க. ரொம்ப ட்ரெயின்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ அழகாக பண்ணுறாங்க, அற்புதமாக பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிச்சயமாக உங்களுக்கும் பிடிக்கும். நீங்களும் போய் ஒன்றுத்தையும் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். 2 ஹவர்ஸை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இது எங்கே இருக்குன்னா YMCA கிரவுண்டு பெருங்குடியில் தான் இருக்குங்க. கரெக்டாக சொல்ல போனால் ஹாலிடே இன்னும் ஒரு ஹோட்டல் வரும், ரொம்ப பெரிய ஹோட்டல். அந்த ஹோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு தான் இந்த YMCA கிரவுண்ட் பெருங்குடி வருங்க. டெய்லி 3 ஷோங்க. 150, 250 3 ஷோ நடக்கும். டிக்கெட் பார்த்தீங்கன்னா 150, 250, 350, 500 அந்த மாதிரி சொல்லிட்டு தான் இருக்குங்க. ஸோ வாங்க. டைமிங் 4:30 ஈவினிங்கில் 4:30, 7:30ன்னு சொல்லிட்டு 2 டைம் வச்சுருக்காங்க. சாட்டர்டே சண்டே ஹாலிடே மட்டும் மதியானம் 1:30 மணிக்கும் இந்த ஷோ நடக்குங்க. ஸோ உங்களுக்கு நிச்சயமாக இது பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ எல்லாருமே அனைவருமே வந்து பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நல்லா கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். அவங்க ரொம்ப ஹாப்பியாக அப்போ தான் அவங்க நல்லா பண்ணுவாங்க. ஒருத்தருக்குமே தனித்தனி திறமை, அதாவது இதெல்லாம் பண்ண முடியுமா, அதாவது நம்மளால் பண்ண முடியாததை அவங்க அசால்ட்டாக பண்ணுறாங்க. நம்ம ஒரு ஏணி மேலே அதாவது இதில் ஒரு ஷோ ஒன்று இருந்ததுங்க. ஒரு ஏணி மேலே ஒருத்தவங்க ஏறுறாங்கங்க. எதுவுமே இல்லாமல் ஒரு ஏணி மேலே ஏறுறதுன்றது வந்து சாதாரண விஷயமே கிடையாதுங்க. அதை நீங்கள் நிச்சயமாக பாருங்கள். அங்கே போனால் அப்படியே ஷேக் பண்ணி ஒரு பொண்ணு வந்து ஏணியில் ஏறுறாங்க. ஒரு விஷயம் முடியாதுன்னு நம்ம நினைக்கிற எல்லா விஷயமே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அனைவருமே வந்து பாருங்கள். என் சேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, என் சேனலில் நான் எல்லா வீடியோஸையும், நிறைய வீடியோஸ் போட்டால் கூட எல்லாத்தையும் நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்ல மாட்டேன். ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் வாங்க வந்து பாருங்கன்னு சொல்லுவேன். அப்படி நான் சொல்கிற விஷயத்தில் இந்த ஜெமினி சர்க்கஸ் பார்க்க வேண்டிய ஒன்றுங்க. ஸோ அனைவருமே வந்து பாருங்கள். ஓகேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். ஓகே, நான் இன்னொரு பதிவில் மீட் பண்ணுறேன். பாய்.